அருமையான இந்த மாலை பொழுதினிலே தென்காசி மாவட்டத்தின் சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது தேவரின மக்களின் அடையாளமும் அங்கீகாரம் என்ற ஒரு சிறப்பு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த அருமை சகோதரர் ராஜ் தேவர் அவர்களுக்கும் மற்றும் இப்பகுதியிலே வசிக்கக்கூடிய நமது சமுதாய உறவுகளுக்கும் பிஎம்டி இயக்கத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் எனது முதல்கண் நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே போன்று மதிப்பிற்குரிய இயக்கத்தின் முன்னோடி அண்ணன் மாடசாமி தேவர் அவர்கள் கூறியது போல இந்த இயக்கத்தில் இணையக்கூடிய ஒவ்வொருவரும் போராளிகளே. போராளிகளுக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் தவறான பாதையில் செல்லவில்லை. நமது தலைவர் அவர்கள் நம்மளை தவறான பாதையில் அழைத்து செல்லவில்லை, சரியான பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். அடிதடி என்று திரிந்து கொண்டிருந்த இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை படி என்று படிக்க வைத்து இன்று இவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க கூட்டத்தில் மிகவும் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் இந்த மக்களை பார்த்தாவே நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு கூட்டம் என்பது சர்வசாதாரணமாக ஏற்படுத்திவிட முடியாது, அதை நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டம் அப்படின்னா எல்லா ஜாதிக்காரங்களையும் ஒன்று சேர்த்துடலாம். நம்மளுடைய முக்குளத்து சமுதாயத்தை எந்த இடத்துலையுமே ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அண்ணன் கடந்த 2017 இருந்து இப்போ 2025 வரைக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த குடும்ப சூழ்நிலை, இயக்கத்தினுடைய நிர்வாகிகளுடைய அந்த தொலைபேசியின் வாயிலாக வரக்கூடிய அந்த ஃபோன் கால்ஸ் எல்லாமே குடும்பத்துக்கும் மீறி அந்த பிரச்சனைகளை டெய்லி சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அது ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நான் தேனியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய தலைவனை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னா என் வீட்டில் பெருமையாக நினைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்டுக்கு போனவொடனே நைட்டு 1 மணி 2 மணிக்கு போவேன். என் தலைவன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பார், அண்ணா வீட்டுக்கு போயிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, எங்கே இடையில என்ன லேட்டாகிடுச்சா வச்சுச்சான்னு சொல்லி வைப்பேன். இன்றைக்கி எந்த திராவிட இயக்கங்களில் தலைவன் ஃபோன் பண்ணி ஒரு தொண்டனுக்கு ஐயா வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய தலைவன் யார் இருக்கா? அதெல்லாம் விடுங்க. நம்ம தேவர் சமுதாயங்களில் எத்தனை அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்மளோட இனத்தையும் நம்ம இன மக்களையும் ஏமாற்றி அவங்களுடைய சுயலாபத்துக்கு வாண்டி மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தலைவர் மக்கள் 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 24 மணி நேரமும் மக்கள் பணி மட்டும்தான். ஏன்னா கூடயே இருந்து பார்த்ததுனால எனக்கு தெரியும். அண்ணன் தேனி மாவட்டத்துக்கு வரும்போது தேனி மாவட்டத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை வெறும் 2 பேர். நான் 3வது ஆள் அண்ணனை சந்திக்க வரும்போது. இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, முக்குளத்தோர் சமுதாயமும் அந்த சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய என்னுடைய தலைவன் அண்ணன் டாக்டர் KN இசக்கிராஜா தேவர் அவர்களும் தான். ஓட்டு இதனுடைய தலைப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, அடையாளமும் அங்கீகாரமும். அடையாளம் என்ன? நம்ம முக்குளத்தோர் மக்களுடைய அடையாளம் என்னன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் வந்தால் யார் நின்னாலும் நம்ம ஓட்டு போட்டுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவர் சமுதாயத்திலே எத்தனை பேர் அரசியல் ஆதாயத்துக்கு, பண ஆதாயத்துக்கு எலெக்ஷனில் நின்று நம்மளையெல்லாம் அடவு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்து நமக்கான தலைவனா, நம்முடைய தலைவனா, நம்மளுடைய சகோதரனா, நம்மளுடைய அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, சித்தப்பனா, பெரியப்பனா நினைச்சு நம்மளுடைய அண்ணனை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய அடையாளமாக மாற்ற வேண்டும்னு சொல்லி, அதே மாதிரி அந்த அங்கீகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேவமாறு எம்எல்ஏ இல்லையா, எம்பி இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேவமாறு எம்எல்ஏ இல்லையா, எம்பி இல்லையா? ஏன் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல? டிஎன்டி இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கெல்லாம் தெரியும் டிஎன்டி தன்மை என்னன்னு தெரியும். தேனி மாவட்டத்தில் டிஎன்டியை கேன்சல் பண்ணிட்டாங்க. பூரா நாடகம்.
எல்லாமே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். எலெக்ஷன் வந்தால் இங்கே இருக்கக்கூடிய சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய அதான் அண்ணன் குரல் கொடுத்து 1500 தடவை குரல் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க செலவைக்க முன் வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு மேம்பாலத்தை கட்டி அதுக்கு நம்மளுடைய முப்பாட்டி வீரவேல் நாச்சியாரினுடைய பேரை சூட்டியிருக்காங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமாக சூட்டலை. நம்மளுடைய அண்ணன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, டிராவலில் போயிட்டு இருப்போம், அவங்க முன்னாடி போவாங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வருது. அந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி புலித்தேவனுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. உடனே அதை செய்தி ஆக்குறோம். அந்த செய்தியை நம்ம மக்கள் படிக்கிறாங்க. நம்ம மக்கள் படிக்க 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 அது ஸ்பிரிட் ஆகுது. ஸ்பிரிட் ஆனோடனே இசக்கிராஜா தேவரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அங்கே பெயர் சூட்டு விழா நடக்குது. எங்கே? மேம்பாலத்துக்கு, மதுரை மேம்பாலத்துக்கு. அதே மாதிரி நம்ம சங்கரன் கோயில் பகுதியில் எத்தனை தலைவர்கள் இருந்தாங்க, எத்தனை வரலாறு இருக்கு. அண்ணன் போய் அந்த மண்டபப்படியில் பேசுனதுக்கு அப்புறம் தான் அங்கே சிலை திறக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டமே தமிழக அரசுக்கு வந்துச்சு. நம்ம எந்த கட்சியும் தாழ்த்தியோ உயர்த்தியோ பேசலை. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம்ன்றது நம்மளுடைய கட்சி, நம்மளுடைய இயக்கம், நம்ம சார்ந்த இயக்கம். நாளைக்கு நம்ம பெண் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம், நம்ம இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம். ஏன் நம்ம அதுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியின் அடிப்படையில் தான் இந்த கூட்டம். உண்மையிலே எனக்கு இந்த ஆலங்குளம் பகுதியில் இவ்வளவு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த உறவுகள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஆலங்குளம் தொகுதியில் ஓட்டு ரிசல்ட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சமுதாயமும் ரீடிங்கில் வராங்க, பீடிங்கில் வராங்கன்னு வாங்க. நம்ம தேவர் சமுதாயத்தை பற்றின பேச்சே கிடையாது. இன்றைக்கி பார்க்கும்போது தெரியுது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒற்றுமை 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கணும். நமக்கான தலைவன் யார் அப்படின்னு கேட்டாலும் நீங்களாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை சத்தமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நமக்கான தலைவன் டாக்டர் கே.என். இசக்கிராஜா தேவர் மட்டும்தான். நிறைய தலைவர்கள் வந்தாங்க, நிறைய தலைவர்கள் அழைச்சிட்டாங்க. இன்னைக்கு ஐயா நம்ம எல்லாம் வணங்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்த இடத்துல இருந்தார்னா, இந்த சூழ்நிலையில், இந்த 2025 சூழ்நிலையில் இருந்தார்னா அவர் எப்படியெல்லாம் நடப்பாரோ அதே மாதிரி நம்ம அண்ணன் நடந்துகிட்டு இருக்காரு. நாங்கள் பின்னாடியே பின்தொடர்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஜாதிய வன்கொடுமை நடக்குதா, கே.என். இசக்கிராஜா தேவர் மட்டும்தான் கேட்பாரு. பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பா, ஏதாவது ஒரு பிரச்சனையா, டாக்டர் கே.என். இசக்கிராஜா தேவர் மட்டும்தான் கேட்பாரு. நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தலைவர்களுடைய சிலைகள் அகற்றப்படுதா, கே.என். இசக்கிராஜா தேவர் தான் கேட்பாரு. இதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய குடும்பத்தில் ஒருவரான நமது அண்ணன் டாக்டர் கே.என். இசக்கிராஜா தேவரை சட்டமன்றத்தின் உறுப்பினராக ஆக்கினால் மட்டுமே நமக்கான உரிமையை பெற முடியும், மீட்டெடுக்க முடியும். நம்ம இழந்ததெல்லாம் போதும், நிறைய இழந்துக்கிட்டே வரோம். அவங்கெல்லாம் சரியாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாமே சரியாக இருக்காங்க. ஒவ்வொரு சமுதாயமும் தன்னுடைய சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட நிலம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அவங்களுடைய சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட தலைவன் போட்டுக்கிறாங்க. நம்ம மட்டும் தலைவனை தேடிக்கிட்டே இருக்கோம். பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஏன் தேடணும்னு கேட்குறேன் நான். தூத்துக்குடியில் இருந்தாலும் சரி, அண்ணன் சொன்னார், தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அண்ணன் இசக்கிராஜா தேவர் வருவார் அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் சங்கரனை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டில், இந்த உலகத்தில் தேவமாருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி எந்த உலகத்தில் ஒரு மூலையில் போய் நீங்கள் நின்றிருந்தாலும் நீங்கள் ஃபோன் அடிக்கும் போது அங்கே உங்களுக்கான உரிமையும் பாதுகாப்பையும் கொடுக்க தன்மை உடைய ஒரே தலைவன் அண்ணன் தான். ஏன்னா இவ்வளவு நாளாக நல்லா கேட்டுக்கங்க, தலைவனாக இருந்தவர் 2017 அறக்கட்டளை தொடங்கினாங்க. இப்போ 2025 ஆகி போச்சு. அவருக்கு பின்னுக்க சின்ன சின்ன பெட்டி கடை வச்சவெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் தலைவன் அப்படின்னு சொல்லி, நான் எம்எல்ஏ கேண்டிடேட், எம்பி கேண்டிடேட்னு சொல்லி நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் எதுக்கு நிற்கிறான்னு கேட்டிங்கன்னா, பெண் பிள்ளைகள் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்றால் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு அடித்தாலும் அந்த பிள்ளைக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும், யார் மூலியமாக பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு அடுத்த செகண்டே அதுக்கான தீர்வு கொடுப்பாரு. இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஆக போகிறேன், எம்பி ஆக போகிறேன், எத்தனையோ நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எத்தனையோ
பேரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்மளை பாதுகாக்கக்கூடியவங்க இல்லை, நம்மளை அழிக்கக்கூடியவங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எப்படின்னு தெரியாது. நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில், இந்த இயக்கத்தினுடைய நிறுவன தலைவராகவும் என்னுடைய உடன் பிறந்த சகோதரனாகவும் இருக்கக்கூடிய அண்ணன் KN இசைராஜா தேவரை தயவு செய்து குடும்பமாக நம்ம இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க மட்டும் இல்லை, இந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுடைய உறவினர்கள்ட்டையும் போய் சொல்லுங்க, நமக்கான தலைவன் கிடைச்சிட்டாரு, நமக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது, நமக்கான அடையாளம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி குடும்பமாக போய் சொல்லுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேனி மாவட்டத்துலலாம் நான் பெருமையாக பேசலை என் மாவட்டத்தை. தேனி மாவட்டங்களில் வாரம் ஒரு கூட்டம் அப்படி நடக்கும். அது மக்கள் சந்திப்புக்கான கூட்டம் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துவோம். 5 பேரோ 10 பேரோ, ஒரு கிராமங்களில் 5 பேர் வருவாங்க, 10 பேர் வருவாங்க. அவங்க இனத்தையும் இந்த இனம் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உண்மையான முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அந்த 5 பேர் 50 பேர் ஆனாங்க, 50 பேர் 500 பேர் ஆனாங்க. இன்னைக்கு 5000 10,000 பேர் தேனி மாவட்டத்தில் ஒரிஜினல் தேவமாரா இருக்காங்க. நம்ம எல்லா ஒரிஜினல் தேவமாரா ஆகணும். நம்மளுடைய அடையாளங்களை அழிக்கக்கூடிய இந்த போலீஸ் செராக்ஸுகளை எல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இந்த 2026 அங்கீகாரமோ அதிகாரமோ அண்ணன் KN இசைராஜா தேவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த விழாவை மிக அருமையாக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி அருமை சகோதரர் ராஜதேவர் அவர் முதன்முறையாக BMTக்குள்ளே செயல்பாடுகள் இருந்திருந்தாலும் கூட, நான் கூட இவ்வளோ பெரிய கூட்டம்லாம் இருக்காது, நிர்வாகிகளோட கூட்டம்னா நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் மட்டும் வருவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். அவருக்கு பின்னுக்க நம்ம முக்குளத்தோடு சொந்த பந்தங்கள்லாம் உட்காந்துருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவனாகவும், அண்ணன் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய BMT உறவுகள் எல்லாருமே ராசு தேவருக்கு ஒரு பிரச்சனை, ராசு தேவரை யாராவது சீண்ட நினைச்சா கூட அவர் பின்னாடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் தேவமாறு பூரா நிற்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அன்னை கட்டின தலைப்பாயை அவுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். அதனால் வாய்ப்பளித்த BMT உறவுகள் அனைவருக்கும் நன்றி கூடி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.